அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மணிமாறன், திருவண்ணாமலை மாவட்டம். கடந்த 22 ஆண்டுகளா பாத்தீங்கன்னா சாலை ஓர இருக்கிற தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்க, மனநல பாதிக்கப்பட்டவங்க, ஆதரவற்ற முதியோருக்கு வந்து தொடர்ந்து இறைவன் தலைமையில நான் ஒரு வேலைக்காரனா பணி செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா கடந்த 22 ஆண்டுகளா ஆதரவற்ற இறந்த நிலையில இருக்கிற இறந்து போன உடலை பிரசாதத்தை இறைவன தலைமையில நான் ஒரு வேலைக்காரனா காவல்துறை பார்வையில என்னுடைய முன்னிலையில நல்லடக்கம் தொடர்ந்து தமிழகம் முழுவதும், தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும், இந்தியா மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலையும் நம்ம பண்றோம். சிங்கப்பூர், கனடா இந்த மாதிரி கண்ட்ரில நம்ம வாலண்டியர்ஸ் இந்தியா முழுவதும் 450 பேர் இருக்காங்க. உலகம் முழுவதும் நம்ம இந்த மாதிரி தொண்டுகளை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். மெயினா தயவு செய்து நான் உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். எல்லா மனிதனும் ஒவ்வொரு தாய் கருவல பிறந்து வரும்போது யாரும் இந்த உலகத்துல அனாதை அல்ல. ஒரு தாய்க்கு ஒரு உறவுகள் நம்ம இருக்கு. சந்தர்ப்ப சூழ்நிலையால நம்ம தள்ளப்படுறோம். தயவு செய்து தாய் தந்தையும் சகோதர சகோதரியும் ஆதரவற்ற நிலையில இருக்கக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய பாவம் வராது, தோஷம் வரும். இந்த ஆன்மாக்களுக்கு இது வரைக்கும் அந்த 22 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா சும்மா இன்னைக்கு வரைக்கும் 3008 உடல் பிரசாதத்தை இறைவன் தலைமையில குருநா அருளால என் குலதெய்வம் தாய் பச்சையம்மன், என் தாய் தந்தையுடைய அருள், என்னுடைய இஷ்ட தெய்வம் அருணாசல ஈஸ்வர உண்ணாமலையம்மனுடைய அருள், குலதெய்வம் தாய் பச்சையம்மன், குப்பச்சி விநாயகர், தொப்பியம்மா, பாட்டி சித்தர் இவங்களுடைய அருளோட 27 குருமார்களுடைய அருளோட இன்னைக்கு 3008 உடல்களை நம்ம நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். அந்த கடவுளுடைய பிரார்த்தனை இருந்தால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து செய்ய முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தர்ம சிந்தனை உள்ள நடிகர் கேப்டன் விஜயகாந்த் சார், ஒரு அரசியல் தலைவர் அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் அவரு. இன்னைக்கு அவருடைய இறந்து 1வது குரு பூஜை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. உண்மையான சொல்லப்போனா அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சிறந்த ஆத்மான்னு சொல்லலாம் அவரை. 4 பேருக்கு பசி பட்டினியா வரவங்களுக்கு, திக்கு திரியல நிராதபனை இருக்கிறவங்களுக்கு அவர் வந்து கிள்ளி கொடுக்கல, அள்ளி கொடுத்தவர். அப்படி அள்ளி கொடுத்தவருக்கு தான் இன்னைக்கு சமாதி நிலையில இல்லாமல் ஆலய நிலையில அவருடைய அடக்கம் பண்ண இடத்துல இன்னைக்கு ஒரு ஆலயமாக இன்னைக்கு திகழது. அந்த ஆலயம் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியா பெற்று அவர் எப்படி தர்ம சிந்தனை செயல் இருந்தாரோ அதே மாதிரி அவர் தொண்டர்களும், அவருடைய பக்தர்களும், அவருடைய டிவோட்டிஸ்களும் மாறி அவருக்கு அருள் பாலிக்கணும். அவருக்காக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த 3008 நம்ம ஒவ்வொரு பிரசாதம் பண்ணும்போதும் இப்ப 1008, 2008 ஒவ்வொரு நம்ம கெஸ்ட் கூப்பிடுவோம். இன்னைக்கு அவரே ஒரு சிறப்பு அழைப்பாளலாம், அவர் நினைவு நாள்ல அவருக்காக இன்னைக்கு 4 பிரசாதம் நம்ம நல்லடக்கம் பண்ணியிருக்கோம். 4 பிரசாதத்துல இன்னைக்கு 2 பிரசாதம் நம்ம வந்து லேடிஸ், 2 பிரசாதம் ஜென்ஸ். 2 பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ கல்லூரி டீன் கேட்டுக்கினாரு. மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு ஆராய்ச்சி பண்ண அந்த 2 பிரசாதம் நீங்க கொடுக்கணும் அப்படின்னாங்க. எல்லாம் இறந்து அன்கிளைன்டு பிரசாதம். இவங்க 3 மாதத்துக்கு மேல ஆகுது. அவங்களுக்கு 2 பிரசாதம் கொடுத்துட்டு 2 பிரசாதம் எடுத்துட்டு வந்து இவங்க 60-70 வயசுக்கு மேற்பட்டவங்க எல்லாம் தாயார். இவங்க திக்கு தெரியல நிராதபானே இருக்கும்போது இறைவனே துணையாக வந்து என்னை ஒரு வேலைக்காரனா வர வச்சு நான் இத்தனைக்கும் இமயமலையில் இருந்தேன். நேத்தா நான் வந்து ரிஷிகேஷ் வந்து புறப்பட்டு சென்னை வந்து இன்னைக்கு உடனே மேடம் கூப்பிட்டுருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் மேடம் கூப்பிட்டு எனக்கு தகவல் கொடுத்தாங்க. சார் 3 மாதம் ஆகுது நம்ம நல்லடக்கம் பண்ணினேன்னு. இன்னைக்கு காலையில் வேலூர் வந்து சிறப்பான முறையில் அந்த தாயார்களுக்கு நல்லடக்கம் பண்ண அந்த ஆன்மா எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அதே போல் கடந்த 14 வருஷமா ராமன் அண்ணன் நம்ம கூடயே பணி செய்கிறாரு. காவல்துறையில் பார்த்தீங்கன்னா உண்மையாக காவல்துறை மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாநில நிர்வாகத்துக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். காவல்துறை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து, என்னுடைய முழு கருத்து, தமிழ்நாட்டில் ஒரு காவல் தெய்வம் எதுன்னு கேட்டால் காவல்துறை தான் சொல்லுவேன். அந்த காவல்துறை வந்து மக்களுக்காக எப்படி ஒரு தெய்வம் நம்மளை காக்குதோ மக்களுக்காக காக்கிறதுக்காக ஒரு காவல் தெய்வமாக தன் குடும்பத்தை கூட சரியான முறையில் கவனிக்க முடியாத, பார்க்க முடியாத நாட்டு மக்கள், மாநில மக்களுக்காக வாழ்றவங்க அவங்க வந்து இந்த ஆன்மாக்களுக்கு நல்லடக்கம் பண்றதுக்கு காவல்துறை வந்து முழு ஒத்துழைப்பு, மாவட்ட நிர்வாகமும் சரி முழு ஒத்துழைப்பு, எஸ்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அவங்க என்னுடைய சார்பில் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இன்ஸ்பெக்டர் மேடமும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு நல்ல ஆத்மா, மனிதனுக்கு அப்பாற்பட்ட, பதவிக்கு அப்பாற்பட்ட அவங்க எல்லாருமே ஒரு புனிதமான ஆன்மா. மனித நேயனா என்ன, மனித நேயத்தை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தர்ம காரியங்கள் செய்யணுன்ற ஒரு எண்ணம் படைச்சவங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு மேலும் மேலும் இந்த தர்ம காரியங்கள் செய்ய இறைவன் அண்ணாமலையார் அருளும் இந்த ஆத்மா அருளும் எனக்கு கொடுத்தது கோடி நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அறிவோம் அறிவோம் அறிவோம்.